வணக்கம். நம்ம இன்னைக்கு அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 14 பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ கேப்டன் கோடாங்க கொன்னிருப்பான். எதுவுமே நடக்காத மாதிரி டிமானிக் ஆர்மி கமாண்டர் ஹீரோக்காக ஒரு பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அந்த பார்ட்டியில் பாட்டு, டான்ஸு, தண்ணி எல்லாமே இருந்துச்சு. கமாண்டர், நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன்னு கேள்விப்பட்டேன்னு ஹீரோவை பார்த்து கேட்குறான். அதுக்கு ஹீரோ, ஆமாம், வேணுன்ட்டே இல்லை, ஆனால் சில மோதல்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். டிமானிக் ஆர்மி ஃபஸ்ட்டு டீம் கேப்டனை வேறு வழி இல்லாமல் நிறைய மிஷனில் டிப்ளாய் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விக்குறியாகவே இருந்துச்சுன்னு கமாண்டர் சொல்கிறாரு. அதை கேட்ட ஹீரோ யோசிக்கிறான், எவ்வளோ கேவலவாதிடா நீ, உனக்காக அவன் எவ்வளோ செஞ்சுருப்பான், அவனுக்காக என்ன பழி வாங்காமல் அவனை குற்றவாளி ஆக்குறேன்னு. அப்போ கமாண்டர், என்னதான் அவன் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக இறந்திருந்தாலும் அவன் டிமானிக் ஆர்மியில் ஒரு கேப்டன். நாங்கள் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கு தேவையில்லாத தலைவலிலாம் வரும். என்ன சொல்கிறீங்க, இதை அப்படியே இதோட முடிச்சுக்கிறீங்களா? ஏன்னா ஒரு கேப்டன், அது போக அவனோட 3 சபார்டினேட்ஸ் செத்துருக்காங்க, இது போதாதான்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நானும் இதை ஒரு பிரச்சனை இல்லாமல் முடிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்கிட்ட ஒரு எவிடன்ஸும் இல்லை. நான் இங்கே அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன். என்னோடய சுப்பீரியர்ஸ்க்கு ஏதாச்சும் நான் எவிடன்ஸ் காட்டணும்ல அப்படின்னு சொல்கிறான். எவிடன்ஸ் வேணும்னா நீங்களே ரெடி பண்ணிக்கலாமேன்னு கமாண்டர் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, அது எப்படி முடியும், இந்த வாட்டி வந்த லெட்டரில் நம்ம டிமானிக் கல்ட்டுக்காக இல்லாமல் வெளியிலேருந்து நிறையா தப்பான வேலைகளை காசுக்காக டிமானிக் ஆர்மி செஞ்சு முடித்ததா மென்ஷன் பண்ணியிருந்தது. இவ்வளோ பெரிய விஷயத்த ஒன்றுமே இல்லாமல் மறைச்சிட முடியாது. இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு எவிடன்ஸ் தேவைன்னு சொல்கிறான். இதை கேட்ட கமாண்டர் அமைதியாக இருக்கார். அப்போது ஹீரோ யோசிக்கிறான், நீங்கள் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என் கையில் எவிடன்ஸை கொடுத்தே ஆகணும்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அடிப்பட்ட நிர்வாணா பெவிலியன் மெம்பரை பார்க்கறதுக்காக போயிருப்பான். அங்கே இருந்த சிஓ, செகண்ட் யங் மாஸ்டர், இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அடிப்பட்டவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், ஏன் நான் பார்க்க வரக்கூடாதான்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டிமானிக் ஃபிசிஷியன் உள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது போக ரொம்ப தேங்க்ஸ் டிமானிக் ஃபிசிஷியனையே இங்கே வர வச்சதுக்காகன்னு சிஓ சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிற, நான் இப்போ ஒரு டெம்பரரி இன்வெஸ்டிகேட்டர், என் கூட வேலை பார்க்குறவருக்கு ஏதாச்சுன்னா நான் இது கூட செய்யக்கூடாதான்னு சொல்கிறான். அப்போது செகண்ட் யங் மாஸ்டர், நீங்கள் வந்துட்டீங்களான்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா டிமானிக் ஃபிசிஷியன் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளியில் வராரு. இவர் தான் டிமானிக் கல்ட்லேயே ரொம்ப திறமையான ஃபிசிஷியன், அதாவது டாக்டர். இவர் சாதாரணமாக எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட மாட்டார். டிமானிக் கல்ட்லேயே ரொம்ப முக்கியமான சிலருக்கு மட்டும்தான் இவர் மருத்துவம் பார்ப்பார். அவர் நிலைமை எப்படி இருக்குன்னு ஹீரோ விசாரிக்கிறான். நல்ல வேலை உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்னு டிமானிக் ஃபிசிஷியன் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் நம்ம டிமானிக் கல்ட்டுக்கு உண்மையாக இருந்ததுக்காக காயப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசனை கொடுங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு ஃபிசிஷியன் சொல்கிறாரு. அப்போது அங்கே இருந்த நிர்வாணா பெவிலியன் மெம்பர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் யங் மாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கே தெரியாமல் அவனுக்கு கீழே நிறைய ஃபாலோவர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்காங்க. கிளினிக்கு வெளியில் சிஓ டிமானிக் கமாண்டர் என்ன சொன்னாருன்னு ஹீரோவை பார்த்து கேட்குறான். அவருக்கு டீம் 1 கேப்டன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷனை சீக்கிரம் முடிக்க சொல்கிறாருன்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்ட சிஓ ஷாக் ஆகி அவரோட முக்கியமான சபார்டினேட்ஸ் இறந்துமான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, அவன் ஒன்றும் கமாண்டருக்கு ரொம்ப முக்கியமான சபார்டினேட் இல்லை, கமாண்டரால் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட சபார்டினேட், அவ்வளோதான், அவன் இல்லைனா அவன் இடத்துக்கு இன்னொருத்தன் கண்டிப்பாக வந்துடுவான்னு சொல்கிறான். இப்போது என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு சிஓ கேட்குறான். இப்போ தான் தூண்டில் போட்டிருக்கேன், அதுக்கு கமாண்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு, தூண்டிலா அப்படின்னு சிஓ கேட்குறான். மீன் தூண்டில கடித்த உடனே நான் உனக்கு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி, அப்போ இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு சிஓ கேட்குறான். ஃப்ரீயாக இருந்தேன்னா என் கூட வா, குடிக்கலான்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு சிஓ யோசிச்சுட்டு, சரி, அப்போது இன்னைக்கான செலவு முழுசாக என்னோடதுன்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஹீரோ நினச்ச மாதிரியே டிமானிக் ஆர்மி தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோவுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. சிஓ இது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிவிட்டு அசாசினேஷன் ரிக்வெஸ்ட்டு, பேங்க் நோட்ஸு,
ஆயிரக்கணக்கான நியாங்கு, இது எல்லாமே டிமானிக் ஆர்மியே டீம் 1 கேப்டனோட வீட்டை சர்ச் பண்ணி நம்மக்கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்ததா ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஹீரோ நினைக்கிறான் மீன் தூண்டில கடிச்சிருச்சுன்னு. டிமானிக் ஆர்மி டீம் 1லேயே யார் ரொம்ப அறிவாளின்றதை கண்டுபிடிங்க, கண்டிப்பாக யாரோ ஒருத்தன் இருப்பான், அவன்தான் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருப்பான்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு சியோவும் சரின்னு சொல்கிறான். நான் போய் டிமானிக் ஆர்மி கமாண்டரை மீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறேன், அப்போ தான் உன்னால் இந்த எவிடன்ஸை ரெடி பண்ணவனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு டிமானிக் ஆர்மி கமாண்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்புறான் ஹீரோ. டிமானிக் ஆர்மி ஆஃபீஸில் ஹீரோ கமாண்டர் கிட்ட நீங்கள் அனுப்பி வச்ச எல்லா எவிடன்ஸும் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு கமாண்டர், ஓ கிடச்சிருச்சா, சூப்பர், ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சுதா, வாங்க ட்ரிங்க்ஸோட செலிப்ரேட் பண்ணலாம், நேற்று புக் பண்ண இடமே நான் புக் பண்ணியிருக்கேன்னு சந்தோஷப்படுறாரு. அப்போது ஹீரோ இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறான். மறுபடியுமா, இந்த வாட்டி என்னன்னு கமாண்டர் கேட்குறாரு. எவிடன்ஸ் எல்லாமே டிமானிக் ஆர்மியே சப்மிட் பண்ணியிருக்காங்க, நியாயப்படி பார்த்தா நாங்கள் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கணும்னு சொல்கிறான் ஹீரோ. எவிடன்ஸ் எப்படி வந்துச்சுன்றது அவ்வளோ முக்கியமானு கமாண்டர் கேட்குறாரு. ஆமாம் முக்கியம்தான், சீஃப் அட்வைசர் ஒன்றும் முட்டாள் இல்லை, டிமானிக் ஆர்மி கிட்டேருந்தே எவிடன்ஸ் வந்திருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சா இந்த இன்வெஸ்டிகேஷன் மேலேயே அவருக்கு சந்தேகம் வந்துரும்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோ சொன்னதை யோசித்து பார்த்துட்டு சரி இப்போ என்ன பண்ணலான்னு கமாண்டர் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆச்சு நம்ம ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி காட்டணும், இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பீங்கன்னு நம்புகிறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட கமாண்டர் லைட்டாக முறைக்கிறாரு. அப்போது எனக்கு மட்டும் இது பண்ணணும்னு ஆசையா, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷனை நடத்துகிறேன், சில சாதாரண அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸை மட்டும் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். சரி சரி, என்னோட சபார்டினேட்ஸை கோஆப்ரேட் பண்ண சொல்கிறேன்னு கமாண்டர் ஒத்துக்கிட்டாரு. ஹீரோ யோசிக்கிறான், எனக்கு ஒன்றும் டாப் சீக்ரெட் டாக்குமெண்ட்லாம் தேவையில்லை, இந்த கரப்ஷன் ஸ்டார்ட் ஆனப்போ டிமானிக் ஆர்மி காசு வாங்கிட்டு அசாசினேஷன் பண்ண ரிக்வஸ்ட்டும் அந்த மிஷனுக்கு போனவங்களோட ரிப்போர்ட்ஸும் கிடச்சா போதும், ஏன்னா இதில் இருக்கிற கையெழுத்தையும் டிமானிக் ஆர்மியோட லாக்ஸில் இருக்கிற கையெழுத்தையும் வச்சு யார் தப்பான ரிக்வஸ்ட்லாக எழுதுனான்றதை கண்டுபிடிச்சிடலான்னு. ஹீரோ கேட்ட மாதிரி டிமானிக் ஆர்மி டீம் 1ல இருந்து இந்த ஃபேக் எவிடன்ஸை ரெடி பண்ணவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எதுக்காக என்னை பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, ஏன்னா எங்களுக்கு அனுப்பப்பட்ட அசாசினேஷன் ரிக்வஸ்ட் லாக்ஸை ஃபேக்காக ரெடி பண்ணது நீதானேன்னு சொல்கிறான். அதுக்கு நீங்கள் கேட்குறத பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறான். உனக்கு எதுவும் தெரியாதுன்றது எனக்கு தெரியும், உனக்கு வந்த ஆர்டரை தான் நீ செஞ்சுருக்க, அதை மட்டும் ஒத்துக்கோன்னு ஹீரோ கேட்குறான். எனக்கு எந்த ஆர்டரும் வரல, நான் எதுவும் செய்யவும் இல்லைன்னு சொல்கிறான் அவன். எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு, டிமானிக் ஆர்மி கமாண்டர் உன்னை கொன்றுவாருன்னு தானே நினைக்கிறேன்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு எதுவுமே சொல்லாமல் யோசிக்கிறான். அப்போது சடனாக சரி நீ கிளம்பலான்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட அவனுக்கு ஒன்றுமே புரியலை. எப்படி கேட்டாலும் நீ உண்மையை சொல்ல போகிறதில்ல, எனக்கும் ஒரு சுப்பீரியர் கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணவனை டார்ச்சர் பண்ண தோணலை, ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாங்கள் நாளைக்கே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம், எப்படினாலும் டிமானிக் ஆர்மி கமாண்டர் உன்னை கொன்றுவாருன்னு சொல்கிறான் ஹீரோ. என்னங்க சொல்கிறீங்க நீங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, உன்னை நாங்கள் பிடிச்சிட்டு வந்த விஷயம் எப்போவோ டிமானிக் ஆர்மி கமாண்டர் காதுக்கு போயிருக்கோம், இந்த நிலைமையில நீ இந்த இடத்த விட்டு எந்த விதமான காயங்களும் இல்லாமல் வெளியில் போனால் என்ன நடக்கும்னு தெரியுமா, நீ எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல கமாண்டர் யோசிப்பார், எங்களை விட உனக்கே நல்லா தெரியும் அப்போ கமாண்டர் உன்னை என்ன பண்ணுவாருன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் அவன் பயத்தில் ஆடி போயிடுறான். இதோட சாப்டர் 14 முடிவடைகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டரில் எந்த விதமான ஆக்ஷன் சீக்வன்ஸும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு ஸ்னீக் பீக் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் ஹீரோ இந்த இன்வெஸ்டிகேஷனையே க்ளோஸ் பண்ணுறான். மறக்காமல் மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் சாப்டரை அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.